ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 8.14 பார்க்கலாம். ஓர் அரிசி ஆலையில் உள்ள 7 தொழிலாளர்களின் நாள் கூலி தரவுகள் முறையே ரூபாய் 500, ரூபாய் 600, ரூபாய் 600, ரூபாய் 800, ரூபாய் 800, ரூபாய் 800 மற்றும் ரூபாய் 1000. நாள் கூலி தரவுகளின் முகடு காண்க. அதாவது ஒரு அரிசி ஆலையில் உள்ள 7 தொழிலாளர்களோட சம்பளம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு இப்போ இதோட முகடு கேட்குறாங்க. முகடுனா அதிக முறை வந்த எண் எதுவோ அதுதான் முகடு. இப்போ பாருங்க, 500 ஒருக்கா தான் வந்திருக்கு, 600 2 தடவை வந்திருக்கு, அப்புறமா 800 3 முறை வந்திருக்கு, லாஸ்டா 1000 ஒரு முறை. இப்போ இதுல அதிக முறை எது வந்திருக்கு? 800. இது மட்டும் தான் 3 முறை வந்திருக்கு. மற்றது எல்லாமே ஒரு முறையும் இருமுறையும் தான் வந்திருக்கு. அப்போ 800 மட்டும் 3 முறை வந்திருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்னது? ரூபாய் 800. அப்போ எழுதிக்கலாம், ரூபாய் 800 3 முறை வந்துள்ளது. எனவே முகடு இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 800. இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ அந்த சம். எடுத்துக்காட்டு 8.15 பார்க்கலாம். பின்வரும் எண்களுக்கு முகடு காண்க. நம்ம இப்போ முகடு கண்டுபிடிக்கணும். முகடுனா என்னது? அதிக முறை வந்த எண் எதுவோ அதுதான் முகடு. இப்போ பாருங்க, 17 ஒருக்கா தான் வந்திருக்கு, 18 ஒருக்கா, அப்புறம் 20 வந்து 2 முறை வந்திருக்கு, அப்புறமாட்டி 21 அதுவும் 2 முறை, அடுத்த 22 அதுவும் 2 முறை. அப்போ இதில் இந்த 2 நம்பர் மட்டும்தான் ஒருக்கா வந்திருக்கு, மற்றது எல்லாமே 2 முறை வந்திருக்கு. அப்போ இந்த 3 மதிப்புமே என்னது? இதோட முகடு. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 20, 21, 22 என்ற எண்கள் ஒவ்வொன்றும் இருமுறை வந்துள்ளது. எனவே முகடு இஸ் ஈக்குவல் டு 20, 21, 22. சரிங்களா? வேற எதுவுமே இல்லை. தந்திருக்கக்கூடிய எண்ணில் எது அதிக முறை வந்திருக்கோ அதுதான் முகடு. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம்.